குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு நான் வீடியோ விலாக்ஸ் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ விலாக்ஸ் போடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நானும் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு, ஒரு விலாக்ஸ் ஒன்று போடணும் அப்படின்ட்டு. சரி இன்றைக்கி போட்டலாம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு தான் வந்திருக்கோம். அக்காவுக்கு இன்றைக்கி அட்வொகேட் எக்ஸாம் ஆஃப்டர்நூன் எழுதுகிறாங்க. ஸோ லாங்குன்றனால திருச்சியில் எக்ஸாம் போட்டிருக்காங்க, எக்ஸாம் சென்டரு. ஸோ அதனால் கிளம்பி வந்தாச்சு. நமக்கு எப்பயுமே ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நமக்கு பிடிச்சவங்க கூப்பிட்டாங்கன்னா உண்மையாகவே நமக்கு அது நோ சொல்ல வராது. உண்மையாகவே அவ்வளோதான். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே நான் வீட்டில் அம்மாட்ட கேட்டுட்டேன். அம்மா ஓகே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய அன்பிளட் சிஸ்டர் அவங்க. இருந்தாலும் எதை கூட பொறுத்த மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு மேக்ஸிமம் எல்லாருமே என் கூட எல்லோரும் ஜாலியாக தான் பேசுவாங்க, ஜாலியாக இருப்போம். சம் கேரக்டர் படி இருப்பாங்க. ஸோ நம்மளை அது லைஃப்பில் நடக்கிற விஷயம் தானே. ஏன்னா 100ல் 1% ஒரு சிலருக்கு பிடிக்காத நம்ம தான் அதை நம்ம வரி பண்ணிக்கக்கூடாது உண்மையாகவே. ஸோ நமக்கு என்ன நம்ம பார்த்துட்டு கண்டிப்பாக போவோம். ஸோ அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, ஜஸ்ட் அவங்க தான் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்மளோட விஷயத்தை என்றைக்கும் மாற்றிக்கக்கூடாது. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு பிடிச்சதை கண்டிப்பாக செய்வோம். 1000 பேர் 1000 சொன்னாலுமே. ஸோ நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி டோன்ட் பாதர் அபவுட் எனிபடி. ஓகே. ஸோ உண்மையாகவே தான் நான் எக்ஸாம் ஹாலில் தான் இருக்கேன். இப்போ எக்ஸாம் ஹாலில்னா நான் வெளியில் இருக்கேன். அக்கா உள்ளே எழுதுகிறாங்க. வாட்ஸ் எல்லாமே இங்கே வரேன், இங்கே தான் உட்காந்துட்ருக்கோம். இதில் என்ன வந்துட்டு அப்படின்னா, நல்லவங்களுக்கு கடவுள் சோதனை கொடுப்பாரு, பட் கை விட்டுற மாட்டார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். பாப்பா வச்சுட்டு இங்கே கீழே தூங்க வச்சுட்டு இருந்தோமா. ஒரு ஃபேமிலி அவங்க காரில் வந்துட்டு அவங்களும் வெளியே தான் இருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு காற்று வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேப்பரில் விசிறிட்டு இருந்தோமா. ஸோ அவங்க ஹியூமனிட்டி இதுக்கு உண்மையாகவே சம்படி எல்லோரும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட காரில் தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். பாப்பா வெயிலில் காற்று இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு ஏசி போட வச்சு உட்கார பாப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து நம்ம வளர்கிற இதுதான், அது எவ்வளோ பெரிய ரிச்சாகவோ இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் நம்ம இருந்துட்டு போகிறோம். ஸோ அவங்க ஃபேமிலி அவங்கள அப்படி நான் இது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையாகவே இப்போ வேறு ஒருத்தராக இருந்தா அப்படின்னு ஒரு இதாக விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க இங்கே க்ரோனப்பான அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவங்க வந்து அதை பார்த்து வளர்ந்தாங்க. ஸோ நான் யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் பாப்பா என்னது அவங்க சஃபர் ஆகுறாங்க, இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு உட்கார வச்சு பாப்பாவுக்கு ஏசி போட்டு விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் உண்மையாகவே. ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னும் போது நாம் அதை பற்றி பாதர் பண்ணிக்கக்கூடாது. பிடிச்ச விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு போகலாம் உண்மையாகவே. ஸோ லைஃப்பில் எதுக்கோசரம் நம்ம வந்து எதுலேயும் நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் அப்படி தான் 1000 பேர் நிறைய விஷயம் நடக்கும். நமக்கு க்ளோஸாக இருந்த பர்சன்ஸே வந்து அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம தப்பாக தெரியும். ஸோ அது நம்ம மேலே தப்பு கிடையாது. ஸோ அவங்களோட வே ஆஃப் தாட் தான் அது தப்பு. நம்ம அதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய, இன்னும் ஜெயிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. உண்மையாகவே சீரியஸாக கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடுவாங்க. அவங்க எதை நான் சொல்லுவேன், ஆல்ரெடி அவங்க ஈஸியாக இருப்பாங்க, அவங்க ஈஸியாக எதிர்ப்பாங்க. ஸோ நான் வந்து எமோஷன் மீன்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். பட் அதே நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை இது பண்ணுறவங்க அப்படிங்கும்போது கஷ்டப்படுத்தும் போது இன்னும் நம்ம இது பண்ணுறோம், நம்ம இவ்வளோ ட்ரூவாக இருக்கோம். பட் சம்படி வந்து அதுக்கு ஒரு வேல்யூவாக இல்லாத போது ஒரு டைம் பார்க்கலாம், 2 டைம் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே, அவ்வளோதான். பை மை எக்ஸ்பீரியன்ஸ் அது எந்த ரிலேஷன்ஸ் வேணாலும் இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். நம்ம கூட இருக்கவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, நம்மளை புரிஞ்சிட்டு இருக்கவங்க நம்ம கூட இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நான் வந்து அதை பற்றி எதுவும் நினைக்கல. ஒரு ஓகே, அவங்களுக்கு பிடிக்கலையா, ஓகே, நாம் என்றைக்கும் மாற்றிக்க மாட்டோம் எந்த விஷயத்தையும் வந்து. ஏன்னா நான் வந்து எந்த தப்பும் நான் பண்ண கிடையாது, இல்லை யாரையும் நான் திட்ட கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப் நான் கொண்டுட்டு போகிறேன், அவ்வளோதான். நமக்கு பிடிச்சதை செய்யணும், அவ்வளோதான். யார் என்ன சொல்லுவாங்க, இவங்க அப்படி பேசுவாங்க, அவங்க அப்படி பேசுவாங்க அப்படின்னு நம்ம லைஃப்பை நம்ம நினச்சோம்னா, ஸோ அன்றைக்கே நம்மளோட லைஃப் பாயிண்ட் ஆஃப் வந்து ஜஸ்ட் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்கோசரம் தான் நம்ம போவோம். ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஸோ என்ன வேணாலும் நடக்கட்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு வாழலாம், அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டங்கள் வரும், நான் இல்லைன்னா சொல்ல, எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னா இல்லை.
இப்போது எனக்கு நான் வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுகிறேன், எனக்கு வந்து சந்தோஷமே இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஐ கேனாட் ஷோ மை சேட்னஸ் பிகாஸ் நம்ம வந்து யாருக்கும் நம்மளோட வீக்னஸை காமிச்சிக்க கூடாது. நான் எவ்வளோ ஃபீலிங்காக இருந்தாலுமே ஓகே ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் சிரிச்சுட்டு தான் பேசுவேன் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா நம்ம கஷ்டம் நமக்கு ஓகே வேண்டாம், நம்மளால யாரும் சஃபர் ஆகக்கூடாது. ஒரு அதனால் நிறைய பேர் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம க்ளோஸாக பழகும் போது அவங்களுக்கு தெரியும் இல்லை சுகந்தி இப்படி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு தெரியும் ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தான். ஸோ நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ணிவிட்டு போவோம். இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஜஸ்ட் வி ஹாப்பி அண்ட் என்ஜாய் வித் ஹூ ட்ரூலி டிசர்வ் யூ. அதுதான் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். ஸோ நமக்கானவங்க நம்ம கூட இருப்பாங்க. தட்ஸ் ஆல் அவ்வளோதான். நான் அப்படி தான் என் லைஃப்பை இன்ன வரைக்கும் கொண்டுட்டு போகிறேன். இதுக்கு முன்னால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னடா இது நம்ம வந்து ரொம்ப ட்ரூவாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு இதுவாக தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. போக போக என்ன ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னா பழகிடுச்சு. ஓகே அக்செப்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அவங்க ஜாலியாக இருந்துட்டு போட்டோம். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். லைஃப்னால் அதுதான். இன்னும் நம்ம லைஃப் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இதிலே கைவிட்டக்கூடாது குமார்ன்ற மாதிரி. நம்ம ஜாலியாக நம்ம போகலாம், நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ணலாம். கண்டிப்பாக நாமளும் ஒரு சக்ஸஸ் பீக் ஆஃப் இதில் இருப்போம். கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்குது, நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ட்ரீம்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுவேன். உண்மையாகவே நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் இருங்க. யாருக்காகவும் யாரையும் விட்டுறாதீங்கன்னா ஸோ இப்போ ஒரு பர்சன் வராங்க, பழைய இது இப்போ பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ வராங்கன்னு சொல்லிட்டு பழையசை விடுறோன்றது அது ரொம்ப பெரிய தப்பு. அது வாட் எவர் அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நல்லா தானே அதுதான் தானே இருந்தாங்க. அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பட் அப்படி மட்டும் இருக்காதீங்க. நமக்கான ட்ரூவாக இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ட்ரூவாக இருப்போம். பட் இப்போது நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கலாம். பட் காடுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, கண்டிப்பாக அவங்க பார்ப்பார் யார் யாருக்கு என்ன இது பண்ணணும்னு அவருக்கு தெரியும். உண்மையாகவே ஓகே இந்த டைம் நம்ம சஃபர் ஆகிட்டு போகலாம், அவங்க ஜாலியாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் நடப்பாங்கல்ல. ஸோ ஒரு டைம் பார்க்கலாம், 2 டைம் பார்க்கலாம். ஸோ அதே டன் ஆயிடுச்சு அப்படின்னா நாம்பளோ ஒரு மனுஷங்க தானே, சொல்லுங்கள். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போகலாம். டோன்ட் வரி ஃபார் எனி திங், ஜஸ்ட் லிவ் இட். ஜாலியாக இருக்கலாம். இப்போ இன்னும் இங்கே தான் உட்காந்துட்ருக்கோம், பாப்பா வச்சிட்ருக்கேன், அண்ணா அங்கே இருக்காங்க உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அக்கா எக்ஸாம் எழுதுனாங்க, முடிச்சுட்டு இப்போது திருப்பம் ரிட்டன் டு வீட்டுக்கு தான். ஓகே பாய், டாட்டா, பாய். ஜாலியாக போயிடலாம். ஸோ தேங்க்ஸ் எங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு கார் கொடுத்து அதில் ஏசி போட்டு விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப அவங்க வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இதில் பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் ஃபேமிலி, இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக காட் எப்பயும் உங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுப்பாரு. கண்டிப்பாக நம்ம என்ன செய்கிறோமோ, கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்கும் போதோ இல்லை நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும் போதோ ஒருத்தர் வருவாங்க பாருங்களேன், அதை வந்து நம்ம காடை அவராக அனுப்புறது தான். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லோரும் இருக்காங்க, அதில் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி சொல்லும் போது சம் ஸ்பெஷல் தானே. ஏன்னா அதுதான் ஹியூமனிட்டி. ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுனாவே போதும், கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆஃப் இதில் தான் இருப்பாங்க. தேங்க்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ.